வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்டில் நம்ம ஏற்கனவே கட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதோட கண்டினியூவேஷன் தான் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகே, நான் இந்த ரூஃப்லாம் போட்டேன் கைஸ், அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் மறைச்சிட்டேன். அது ஆனால் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன், ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில. இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தெரியாமல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஜன்னல்லாம் லைட்டாக இதில் மறைச்சிச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ எங்கே ஸ்டெப்ஸு கட்டுறது? ஸோ அதனால இந்த ஸ்டெப்ஸ் இங்கே இருக்கட்டும். எப்பட்றா இந்த ஸ்பைடர் வீட்டுக்குள்ளே கதவெல்லாம் க்ளோஸில் தானே இருந்தது. இருங்க, இதை அடிச்சு சாவடிப்போம். இது சர்வைவல் மோடில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்மளே திருப்பி அடிச்சிடும். ஆனால் இது கிரியேட்டிவ் மோட் அப்படின்றனால நம்ம மட்டும்தான் அடிக்க முடியும். நாம் ஒரு ராஜா மாதிரி இந்த கேமில். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் மறைச்சிட்டேன். அதான் இதெல்லாம் அப்படியே கட்டுறது தான். இப்போ இப்படி இருந்ததா ஃபஸ்ட்டு நான் என்ன திரும்ப பண்ணேன். ஆக்சுவலி இந்த லேயர் வரைக்கும் தான் இந்த லேயர் வரைக்கும் தான் இருந்தது. நான் மேலே இன்ஸ்டண்ட்டாக ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி அதுதான் இது மட்டும் அப்படியே போட்டுட்டு அப்புறம் இந்த படிக்கட்டு கட்டணும். இந்த படிக்கட்டு மட்டும் நான் இப்போ உடச்சிட்டு கட்டி. ஸோ நான் படிக்கட்டை இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சிட்டேன். இப்போ முன்னாடி மாதிரி இங்கே கார்பெட் போட்டிருந்ததா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வுட் ஸ்டேர்ஸ் எடுத்துக்கணும், இது நமக்கு தேவை. ஸோ இப்போ இந்த வுட் ஸ்டேர்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கட்டை இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது நான் இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதை என்ன பண்ணுறீங்க, இப்படி போட்டுட்டு அப்புறம் இந்த வுடன் ஸ்டேர்ஸை அப்படி எடுத்து போட்டுட்டு இப்படி போடக்கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி இங்கே அப்படியே போட்டுடணும். இதை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அந்த போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த வுட்டை அதை பார்த்தீங்கன்னா உடச்சிடணும். பாருங்கள், நான் போட்டேன்னா எனக்கு சரியாகவே வர மாட்டேங்குது. நான் இப்போ 3 போட்டேன்னா இப்போது நான் இந்த பின்னாடி இருக்கிறத உடச்சிடுவேன். உடச்சிட்டு இப்போ திருப்பி இந்த இது இருக்கா, இதை இப்படி போட்டுருவேன். இப்படி போட்டுட்டு எப்படின்னா போட்டுக்கலாம். இதை நீங்கள் இப்படி போட்டுட்டு அப்புறம் திருப்பி இதை போடுவேன். அந்த மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் பண்ணோம். ஆனால் கடைசி தான் இந்த கார்பெட் போட்டிருக்கனால நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஐட்டம்லாம் கீழே வைக்க முடியாது கைஸ். ஸோ அது மாதிரி பாருங்கள், வைக்கிறேன்னா அப்படியே மேலே ஜம்ப் ஆகிக்குது அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே உடச்சி விட்டுறணும். இந்த கேமில் சிமெண்ட் வச்சு கட்டுறது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்பெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பெட்டை உடச்சிட்டு அப்புறமா இந்த ஸ்டேர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே போட்டுருணும். ஏன்னா இந்த கார்பெட் இருந்தால் அந்த ஸ்டேர்ஸ் கீழே ஒட்டிக்காது. ஸோ இப்படி தான் நான் ஸ்டேர்ஸை கற்றுனேன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் கொண்டாச்சு. இந்த ரூஃப் கொஞ்சம் ஈஸி தான் கைஸ். ஸோ நீங்களே கொஞ்சம் பார்த்து கட்டிக்கோங்க. அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா போட மாட்டேன். ஓகே, இந்த மரத்தை கொஞ்சம் அப்படியே வெட்டி விட்டுலாம். இப்போ என்ன பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டாலே செகண்ட் ஃப்ளோர் ஈஸியாக கட்டிடலாம். இப்போ எப்படி தெரியுமா, இங்கே போயிட்டு சரி இப்போ நான் வாய்ஸ் நிறுத்திடுறேன் கைஸ். ஏன்னா நீங்கள் பாருங்கள் இந்த வீடு எப்படி கட்டுறது அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கூட உங்களோட மைண்ட் கிராஃப்ட்டு, ஜாவா எடிஷன், பாக்கெட் எடிஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம். நான் ஜாவா எடிஷனும் வைக்கல, பாக்கெட் எடிஷனும் வைக்கல, நான் சாதாரண மைண்ட் கிராஃப்ட்லலாம் ஆடிட்டுருக்கேன்.
காய்ஸ் ஆக்சுவலி நான் தப்பாக கட்ட வீடு சாரி. என்னென்னா இந்த இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஆக்சுவலி நான் அந்த லேயர்லேயே போட்டுக்கணும் தெரியாமல் இன்னும் ஒரு லேயர் கட்டிடலான்ட்டு கட்டிட்டேன். இந்த லேயர் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளால் ஒழுங்காக இந்த வீடை கட்ட முடியும் செகண்ட் ஃப்ளோர். ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி ரூஃபை கட்டுறேன் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். நான் வாய்ஸ் வரும் நீ
ஸோ கைஸ் நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரூஃபை கட்டினேன். அதையும் உங்கள்கிட்ட நான் இப்போ காமிச்சிட்டேன். ஸோ இது முடிகிறதுக்கே நமக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரே கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம இருக்கிற மாதிரி நிலமையில தான் இருக்குது. இவனு வேறு வந்து நின்றுட்டுருக்காங்க கைஸ். ஒருத்தவன் அவன் எவன் தான் தெரியல, இங்கேயும் ஒருத்தவன் நின்றுட்டுருக்கான். எவன்டாவன்? ஏய் வாங்கடா, டேய் வாங்கடான்னா வர மாட்டேங்க. நான் இங்கே பாரு இது பார்த்துட்டு இருக்காங்க. எவனும் நெருப்பு வச்சுட்டான். டேய் என் வீட்டில் போய் வச்சிடாதடா, டேய் வச்சிடாதடா. சரி இப்போ அவனும் போயிட்டான். அவனை வந்து இப்போ எல்லா டிஸ்டர்பன்ஸ் பீஸையும் விரட்டிட்டாச்சு. இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரை கட்டுறதுக்கான வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேய் போயேன்டா, ஏன்டா இங்கேயே நிற்கிற? என் வீடு எரிச்சு விட்றதுடா. சரி இப்போ வந்து இங்கே என்ன 1 2 3 இப்போ வந்து நம்மளும் இங்கே 1 2 அப்புறம் அப்படியே 3 இப்போ போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 பிளாக்கையும் உடச்சி விட்டுட்டு இப்போ வந்து அப்படி என்ன பண்ணணும், இங்கே கீழே வந்து 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ நான் வந்து 7 பிளாக்ஸ் போடணும். கீழே ஏற்கனவே 1 இருக்குது, 2 3 4 5 6 7. ஸோ இப்போ வந்து இந்த பிளாக்கையும் உடச்சி விட்டுறோம் நம்ம. டக்குனோட இப்போ வந்து அந்த அனாவசியமான லேயரையும் நான் வந்து அதை உடச்சி விட்டேன்ல. ஸோ இப்போ வந்து கரெக்டாக கட்டுற மாதிரி நமக்கு வருது. ஸோ மேலே என்ன தெரியுமா பண்ணணும், 1 2 3 4 5 6 6 7. ஓகே, இப்போ வந்து 7 போடணுங்க. போடு 1 2 3 4 5 6. ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கா. இப்போ உள்ளே வந்து கண்ணாடியை நுழைச்சி விட்றணும், அதுதான் வேலை. ஓகேடா, கண்ணாடியை நுழைச்சி விடு. திடீர்னு ஆடை போட்டு விட்றாங்க. இதான் எனக்கு பிடிக்காது இந்த கேமில். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் ஆடை போட்டு விட்றாங்க. சரி திருப்பி போடுறாங்க. சரி கைஸ், இப்போ வந்து நான் மைக்ரோஃபோனை ஆஃபில் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவரே இல்லாமல் பாருங்கள்.
வந்தாப்பா. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இந்த வீடை பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டேன். ஃப்ளோரு அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஆனால் அது தெரியாமல் கட் ஆகிடுச்சு கைஸ். வந்து இப்படி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அப்படியே எண்ணி நீங்கள் மேலே போட்டுருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ நான் கார்பெட் போட்டுட்ருக்கேன். அப்புறம் கீழே இந்த வாசல் வந்ததில்ல, அந்த இடத்துக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரியும் கட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் கார்பெட்டு போட்டுட்ருக்கேன். அப்புறமா வந்து இந்த கார்பெட்டோட நம்ம வந்து இந்த வீடியோவோட பார்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை முடிச்சிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து அவ்வளோதான் போட போகிறேன். சாரி கைஸ், மாற்றி சொல்லிட்டேன். பார்ட் 2 தான் முடிக்க போகிறோம், பார்ட் 1 முடிக்க போகிறது கிடையாது. இது அப்புறமா இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த வீடு எப்படி தான் இருக்குன்னு. இப்போ வந்து அப்படியே இங்கே போட்டுடலாம். இங்கே வந்து படிக்கட்டுக்கிட்ட போடவே முடியல, ஏன்னா அது படிக்கட்டு. இப்போ வந்து